கொடைக்கானலில் பலத்த காற்றுடன் கூடிய மழையால் யூக்கலிப்டஸ் மரம் முறிந்ததால் வீடு மற்றும் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், கொடைக்கானலை பொறுத்தவரைக்கும் மழை நிலவரம், சேத விவரம் என்ன? நிச்சயமாக. அதாவது அந்த தென்மேற்கு பருவமழையானது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மலை மாவட்டங்களை புரட்டி எடுத்து வருகிறது. கொடைக்கானலை பொறுத்தவரையில் கொடைக்கானலில் கடந்த 2 நாட்களாகவே பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. மழையின் அளவு சற்று குறைந்திருந்தாலும் கூட பலத்த காற்று இரவு முழுக்க வீசி வருகிறது. இதனால் ஆங்காங்கே மரங்களும் முறிந்து விழுந்திருக்கின்றன. இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் கொடைக்கானல் நகர் பகுதியில் அரசு மருத்துவமனை அருகே பாபுராஜ் என்பவர் அவரது வீட்டின் அருகே இந்த ராட்சச மரம் முறிந்து விழுந்ததில் அவரது வீடு முழுவதுமாக சேதமாகி இருக்கிறது. இது மட்டுமல்லாது அங்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த இருசக்கர வாகனங்களையும் கூட அந்த ராட்சச மரம் இழுத்து சென்றிருக்கிறது. தற்போது அங்கு மீட்பு பணியில் வருவாய்த்துறையினர் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் கொடைக்கானலை பொறுத்தவரையில் தற்போது வரை தொடர்ந்து இந்த பலத்த காற்று மற்றும் மிதமான மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கோடை விழாவுக்கான ஏற்பாடுகள் மற்றும் இங்கு நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகளும் கூட இந்த மழையின் காரணமாக தற்காலிக நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவலும் கூட தெரிவிக்கின்றன. மேலும் கொடைக்கானலில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திக், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.